இன்று இரவு 1 மணி நேர பதிவு சனி பெயர்ச்சியை பற்றி மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இதில் பல விஷயங்கள் இன்று இரவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த பதிவில் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் நமக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதா, பலன் கொடுக்குற மாதிரி இனி சில விஷயத்தை நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் எந்த அளவுக்கு குறையுன்றதை பற்றி, துன்பத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இதை விட பெரிய பலன் ஒன்று இருக்கு. அது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் பெறக்கூடிய பலன். அதை செய்யும்போது இன்னும் பாவங்கள் குறையும். புண்ணியங்கள் எங்க இருக்கோ அங்க கடவுள் உங்களுக்கு தோழனா நிற்கிறார். பாவங்கள் எங்க இருக்குதோ அங்க யமன் உங்களுக்கு தோழனா நிற்கிறான். யமன் அழிக்க வந்தவன் கடவுள் ஆக்கப்பூர்வமான செயல்கள் மூலமா உங்களை வளர்ச்சி அடைய வைப்பதற்கும் எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உங்களுக்கு தோழனா, தெய்வமா, குருவா இருக்கிறாரு. கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் யார், நெருக்கம் இல்லாதவர்கள் யார்? அப்ப சாய்பா கிட்ட நெருக்கமா இருக்கிறதுக்கு என்ன வழி? அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வழி நமக்கு தெரியும். வழி இல்லாத வாழ்க்கையை நீங்க பெறுவீங்கன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சா வழி இல்லாத வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வழியும் பலனை கொடுக்கக்கூடியதா மாறணும். தோல்விகள் அத்தனையும் வெற்றியா மாற வேண்டிய தருணம். இந்த நேரம், இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானது. உங்க உறவுகள் விஷத்தை வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்துடுவாங்க. அந்த விஷத்தை கூட நம்ம முறியடிக்கணும். அப்போ கடவுளோட நெருக்கம் இருந்தா மட்டும்தான் இவங்களை சமாளிக்க முடியும். யோசிச்சு பார்த்து கேட்கணுமா வேண்டாமான்ற ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. அத்தனையுமே நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு புண்ணியங்கள் செய்வதால நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் தீருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி முக்கியமானதா இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் புண்ணியங்கள் செஞ்சா பாவம் குறையும் அப்படின்னு. ஆனா புண்ணியங்களை செய்ய நாம ஏன் மறுக்கிறோம்? அந்த புண்ணியம் செய்வதன் மூலமா கடவுளோட நெருக்கத்தை நாம எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு. அதே போல அன்பை சாயில ஒரு சாயிரா மிக முக்கியமான ஒரு கேள்வி. உடல் உறுப்பு தானம் செய்யலாமா இறந்ததுக்கு அப்புறம்? இதன் மூலமா எனக்கு புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு. 100% உங்களுக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும். ஏன் தெரியுமா?
நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறீங்க. உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு பல நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு உள்ள சாயப்பா கேள்விகளாக கேட்டு பதில்களை பெறுவதற்கும் வழிகள் செய்கிறார். உண்மையிலே சொல்கிறேனே, நம்ம அவர்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் இப்போ இறங்குறோம் அப்படின்றது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மால் பிறருக்கு இனி துன்பம் வரப்போவது இல்லை. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு உண்டான முக்கியமான வழி தான் இந்த வழி. கடவுள்கிட்ட பக்தியை செலுத்துவதன் மூலமாக நாம் போகிற பலனை விட புண்ணியங்கள் மூலமாக நம்ம போகக்கூடிய வழி இருக்கே, அது மிகவும் பலமானது, அதே போல் வேகமானதும் கூட. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதும் ஒரு புண்ணியம், எறும்புக்கு சாப்பாடு வைக்கிறதும் ஒரு புண்ணியம். ரோட்டில் ஒருத்தவங்க மயக்கமாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடோ ஜூஸோ வாங்கி கொடுக்கறதும் ஒரு புண்ணியம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவியால் அவங்க மற்றவங்களை கொடுமைப்படுத்தும் போது அதில் வரக்கூடிய பாவமும் உங்களுக்கு சேரும். உதவிகள் செய்யும்போது கூட சரியான மனிதருக்கு உதவிகள் செய்யணும். உபத்திரம் கொடுக்குற மனுஷனுக்கு உதவிகள் செய்யக்கூடாது. எல்லா விஷயமும் அடங்கி இருக்குது. அதாவது இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் ஒன்றி புண்ணியத்தை எதிர்பார்த்து உதவிகள் செஞ்சால் போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க இடத்துல நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான உதவிகள் யாராவது செஞ்சால் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அதே நினைப்பை வச்சு நீங்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையோட பாவத்தை குறைக்கும். இல்லைப்பா இன்னைக்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும், அதனால் இருக்கிறவனுக்கும் நான் கொடுப்பேன், அதுவும் அவனுக்கு வயிற்று பசியை ஆற்றுது தானே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவன் அப்போ தான் வந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பான். அவனுக்கிட்ட உதவி, அது உதவி கிடையாது, அது ஹெல்ப்பு கிடையாது. ஹெல்ப் பண்ணுறது யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும். உதவிகளை வந்து தேடி போய் உதவி செய்யணும். உதவி எப்படி செய்யணும்? தேடி போய் உதவி செய்யணும். இல்லையா ஏதாவது பக்கத்தில் ஆர்பனேஜ், அவங்க உண்மையாகவே நல்ல மனுஷங்களாக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவிகள் செய்யணும். இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 1-2 ஆர்பனேஜஸ் இருக்குது. ஸோ மாறி மாறி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உதவிகள் தேடி போய் செய்யணுன்ற ஆசை நிறைய இருக்குது, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆனாலும் அதனால் தாமதம் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் இந்த விஷயத்தை எடுக்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் உதவி செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போது இந்த உதவி இன்றைக்கி பொய்யே சேரணும்னு நினைக்கும்போது எனக்கு தெரிஞ்ச 1-2 ட்ரஸ்டடான ஆர்பனேஜஸ் இருக்குது, அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் ஷீரடியில் கூட நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து வேலையே இதுதான், ஃபுட்டு டொனேட் பண்ணுறது. அது கோயிலில் இருக்கிறவங்களுக்கு டொனேட் பண்ணல, அந்த ஷீரடியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமம் இருக்கே அங்கே ஏழை குழந்தைங்க ஏழையானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தானத்தை கொடுக்கறது எனக்கு வீடியோவாக அனுப்புகிறாரு. அப்போ நான் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணதால தான் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து நான் பண்ணதுக்கு உண்டான ஒரு சாட்சியாக எனக்கு இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படி நம்ம பார்க்கணும்ல. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி சந்தோஷ் சாய்ராம் வந்து அவங்க கொடுத்த ஒரு தொகையை சொல்லி அவங்களுக்கு இந்த தானத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்காகவது அந்த பசியை தீர்க்கக்கூடிய ஒரு உதவியாக நம்மளுடைய செய்யக்கூடிய காரியங்கள் போய் சேருது. தவிச்சவனுக்கு பசியில் வாடுறவனுக்கு
குளிரில் வாடுறவனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உதவிகள் செய்யணும். உதவிகள் செய்ய 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 உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் வரும். உங்கள் மனசு நல்லதை நோக்கி திரும்புதுன்னு அர்த்தம். டைவர்ட் ஆகுது மைண்டு. சரிங்க, இதில் என்ன லாபம்? கடவுள் குளிர்ச்சி அடைகிறார். கடவுள் குளிர்ச்சி அடைகிறார். இப்போ நம்ம குழந்தைக்கு எதிர் வீட்டுக்காரவங்க நம்ம குழந்தைக்கு சாப்பாடே இல்லாமல், ஒரு சும்மா சொல்கிறேன், அப்படி எங்கேயும் ஆகக்கூடாது. நம்ம குழந்தை வயிறு பசியோடு இருக்குது, நம்ம கையில் காசு இல்லை. எதிர் வீட்டுக்காரவங்க வந்து உங்களுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அவங்க சும்மா அதை பற்றி வெளியில் காட்டிக்காமல், ஏய் தம்பி வாங்கி வா, நிறைய உனக்கு தான் செஞ்சு சாப்பாடு போட்டிருக்கேன், சாப்பிடு, இந்தா வீட்டுக்கு அம்மாவுக்கு எடுத்துருப்போம். அந்த மாதிரி கடவுள் உள்ளத்தோட இருக்கிறாங்க இல்லையா, அது கடவுளுக்கு பெருமையாக இருக்கும். பா, என் குழந்தை பசியோடு இருக்காங்க, அது இந்த அம்மா மூலமாக என் குழந்தைக்கு பசி தீருது அப்படின்னும் போது. நானே நிறைய பேருக்கு இந்த உதவிகள் செய்யும்போது எனக்கு சில விஷயங்களை மனசில் அவங்ககிட்ட டைரெக்டாக நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியவோ இல்லை பரிதாபப்படுறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ அப்படின்றதுக்காகவோ நான் மறைமுகமாக அவங்களுக்கு உதவிகள், இல்லை என்னமோ தோணுச்சு அவ்வளோதான், வேணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தோணும், ஓகே அண்ணன் வந்து உதவி பண்ணியிருக்காரு. நான் உதவி பண்ணுறதை பெருமையாக பேசுகிறதுக்காக இங்கே சொல்லலை. நாம் வந்து அவங்கள தேடி உதவிகள் செய்யும்போது நாம் உதவி செய்கிறோன்ற நினைப்பு அவங்களுக்கு வராத மாதிரி இருக்கணும். இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க உதவியை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு புண்ணியமாக செய்ய மாட்டானான்னு சொல்லி அவங்க இருக்காங்க. கடவுள் வந்து அந்த புண்ணியமான உங்கள் மூலமாக அனுப்பி வச்சு உதவிகள் கிடக்குது. இதே சொந்தத்தில் பந்தத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோட குழந்தைங்க, உங்கள் தங்கச்சி குழந்தைங்க, உங்கள் அண்ணன் குழந்தைங்க, உங்கள் தம்பி குழந்தைங்க நிலைமை சரியில்லை அப்படின்னா, என் குழந்தை நல்லா படிக்குது, என்னுடைய அண்ணன் குழந்தை படிக்கலையே, காசு இல்லாமல் அது படிக்க வைக்க முடியலையே, அண்ணன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு, இந்தாண்ணா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல், வா ஸ்கூலுக்கு வா, ஃபீஸ் கட்டணும், வா கிளம்பி கிளம்பி கிளம்பி, ஏன் படிக்காமல் இருக்க வா அப்படின்னு நாம் சொல்லணும். அப்போ அண்ணனுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு ஃபீல் ஆகும், இல்லை தம்பி வந்து நமக்கு உதவி செய்யலை, அவனுக்கு பொறுப்பு, அவனுக்கு கடமையோடு அவன் செய்கிறான் அப்படின்னு. அப்போ அண்ணன் சொல்லுவார், என்ன சொல்லுவார், இல்லைடா படிக்க வச்சல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை அதெல்லாம் படிக்கும்போது நீ விடு, இப்போ அவன் போய் படிக்கணும் அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ அதை தேடி வந்து உதவி செய்வது உறவுகளுக்கு அது உதவின்னு தெரியாத மாதிரி நம்ம செய்யணும். புரியுதா? என் குழந்தை படிக்கட்டும், எவன் குழந்தை படித்தா என்ன படிக்காட்டி என்னென்னா, உன் குழந்தை நாளைக்கு ரோட்டில் நிற்கும், நல்ல மனுஷனோட குழந்தை படிக்கலைனாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். கடவுள் யார்கிட்ட இருப்பாருன்றது இதன் மூலமாக நம்ம ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் உதவிகள் செய்வதன் மூலமாக உயர்ந்த நிலைக்கு போகலாம். ஆனால் உதவிகள் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு செய்கிறோம் அப்படின்றது முக்கியம். உதவிகள் ஒரு மனுஷனுக்கு செஞ்சு செஞ்சு அவனை சோம்பேறி ஆக்கிடக்கூடாது. உதவிகள் செய்கிறதால அவனை சோம்பேறி ஆக்கிடக்கூடாது. உதவிகள் செய்கிறதால அவனை வந்து துரதிர்ஷ்டசாலியாக மாற்றிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய உதவி அவனுக்கு தேவை. அந்த உதவியை செஞ்சு மறுபடியும் அவங்கக்கிட்ட உதவியை எதிர்பார்த்தானா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணணுமோ அதை சரியான முறையில் முடிவு பண்ணுங்க. ஏன்னா அது உங்களை பொறுத்து, நீங்கள் உங்கள் உதவி செய்வதை பொறுத்து. ஆனால் இன்னொரு விஷயம், புண்ணியம் நடக்கணுன்றதுக்காக உதவி செய்கிறத விட்டு அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்ற மனசாட்சியோட உதவிகள் செய்யணும். இன்றைக்கி பல பேர் உதவிகள் ஏன் செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய பாவத்தை கரைக்க, எங்கேயாவது பாவத்தை செஞ்சுட்டு அதை கரைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உதவிகள் செய்வதை நம்மளுடைய கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக நினைக்கணும். ரெண்டாவது, கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காருன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா, அப்படி நடந்தாதான் நம்ம வாழ்க்கை உச்சத்துக்கு போகும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கீழே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்தவனோட மனசை காயப்படுத்துகிற உதவிகள் கொடுக்க வேண்டிய இடத்துல மனசை கல்லாக வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்,
உன்னால் மற்றவனுக்கு உதவிகள் செய்ய முடியலன்னாலும் அவனை நீ பல பேருக்கு கேவலமாக ஒரு அடையாளத்தை உருவாக்குற. இப்படிலாம் செய்யும்போது கடவுள் உனக்கு இப்போ எல்லாமே கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. கடைசியில் கடவுளுக்கே ஒரு விஷயத்தில் பொறுமையை தாங்கும்போது, பொறுமையை மீறும்போது, உங்ககிட்ட இருக்கிறது அத்தனையும் நீ யாரை வந்து கேவலப்படுத்தினியோ, யாரை வந்து ஒரு மோசமான அடையாளத்தை உருவாக்க நினச்சியோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற தரித்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ கடவுளோட கணக்குன்றது ரொம்ப புனிதமானது, எளிமையானது, அதே போல் ரொம்ப மோசமானதும் கூட. நிறைய பேரோட வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவங்க கீழே இறங்கிட்டாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போயிட்டாங்க. ஸோ மேலே போகிறவங்க என்னைக்கா இருந்தாலும் கீழே வருவோன்ற ஒரு பயத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம தான் வந்துட்டோமே, நம்மளை யார் யார் எவ்வளோ கேவலப்படுத்தினாங்களோ நாமளும் செய்வோன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்தை செய்ய ஆரம்பித்தோன்னா நாம் ஏற்கனவே ஒரு கீழே இருந்தோமே அதுக்கு கீழே இறங்கிடுவோம், அதுக்கு கீழே இறங்கி போயிடுவோம். ஸோ இது எல்லாமே இங்கே ரொம்ப தெளிவாக நடக்குது. கண்கள் இருந்தும் நீங்கள் குருடனாக இருக்கீங்க, காது இருந்தும் நீங்கள் செவிடராக இருக்கீங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை. இதற்கு தீர்வுகள் தான் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்கள் இருக்கா எதுக்கு? பார்ப்பதற்கு. காது இருக்கா எதுக்கு? கேட்பதற்கு. என்ன கேட்கணும், என்ன பார்க்கணுன்றதை பொறுத்து வாழ்க்கை. அப்போ நாம் உயர்ந்த இடத்துல இருந்தால் போதாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவன் எத்தனை பேர்? நாம் இப்படி இருக்கோம், நம்மளை விட மோசமாக வாழணும்னு நினைக்கிறவன் தான் ஜாஸ்தி. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டுங்க அவங்க எப்படி நம்மளை ஆரம்பத்தில் இருந்து பார்த்தாங்களோ அதே போல தான் இப்போ வரைக்கும் பார்க்கணும். நாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாலோ இல்லை அவங்க இடத்துக்கு வந்துட்டாலோ இல்லை அவங்க இடத்துல இருந்து ஒரு அடி 2 அடி மேலே போயிட்டாலோ நம்மளை வந்து அவ்வளவு கேவலப்படுத்துவாங்க, நம்மளை வந்து ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி பார்ப்பாங்க. அவ்வளவு போட்டி, அவ்வளவு பொறாமை, அவ்வளவு திருஷ்டி. ஆனால் நமக்கு முன்னாடி சிரித்த மாதிரி இருப்பாங்க, நமக்கு பின்னாடி அவ்வளவு மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இது உண்மையானதுன்னு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்காரர் என்கிட்ட சொன்னார். அதை நினச்சி பார்க்கும்போது ரைட்டு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல, நமக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல. ஸோ உறவுகள், ஏன் உறவுகள் தான் அப்படி இல்லை, எல்லாருடைய உறவுகளும் அப்படி தான் இருக்குது. இது வந்து சந்தோஷோட உறவுகள், நண்பர்கள் அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்கப்பட்ட பல மனுஷங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லோரும் அதே போல தான் அப்படியே தான் இருக்காங்க. எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த சேஞ்சஸும் கிடையாது. நாம தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வரோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ கடவுளுக்கு நம்ம நெருக்கம் ஆகணும்னா நீ ஏழைங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கும் இரக்கம் குணம் வாய்ந்தவர்களுக்கும் நீ நெருக்கமாயிட்டாவே கடவுள்கிட்ட நெருக்கத்தை நீ காட்டலாம். இது எதுவுமே இல்லைன்னா கடவுள் பக்கம் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அவர் கொஞ்சம் நல்லா வெல் டு டூ, நம்ம ஆடியோவில் கொடுக்குறோம் இல்லையா, சாய்பாவை பார்க்கும்போது சில நேரத்தில் கண்களில் கண்ணீர் வருது, எமோஷ்னல் ஆகுறேன் அப்படின்னு நம்ம அன்பே சாயில் பல பேர் சொல்கிறோம். நான் மட்டும் இல்லை, பல பேர் சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம மனசு வேற ஒரு கடவுளுக்கு நெருக்கத்தை கொடுக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் என்கிட்ட வந்து நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் அவர் இல்லை, அவர் என்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சாய்பாவை வந்து எப்படி வணங்குறீங்க, உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரா அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து என்னென்னா சாய்பாவை கும்பிட்டா எல்லாமே கிடைச்சிரும், மற்ற சாமியை கும்பிட்டா லேட்டாக கிடைக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்டாங்க. அதனால் இன்றைக்கி கோயிலாக கூட்டங்கள் ஜாஸ்தி ஆகுது. எதுக்குன்னா இந்த ஒரு விஷயந்தான். சாய்பா வந்து கும்பிட்டா நிறைய கொடுப்பாங்க, எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க, ஏகப்பட்டது கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ என்கிட்ட அவர் சொல்கிறாரு,
நான் சொன்னேன், ஆமாங்க சாய்ப்பா வணங்கினதால தான் எனக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட்டு. நானும் தாங்க வணங்குறேன், எனக்கு எங்கே டெவலப்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு எப்படின்னா இது மாதிரி இந்த பிஸ்னஸ் இருக்குதுங்க, நான் வந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இப்போ எனக்கு சொத்து பத்தெல்லாம் ஜாஸ்தி இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். நானும் இவரை கடவுளை கும்பிட்றேன், எனக்கு இது வரைக்கும் சொத்து ஜாஸ்தி ஆகலை, என்னோடய வருமானம் ஜாஸ்தி ஆகலை அப்படின்னு. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. வருமானமும் ஒரு மாதத்துக்கு 30-40 ஒரு இப்போ ஒரு ஐ திங்க் 2 லட்சமோ 3 லட்சமோ வீட்டில் கட்டி விட்டு அதுக்கு உண்டான வாடகை. ஆனால் இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா 3 லட்ச ரூபாய் மாதம் வருது, 10 லட்ச ரூபாயாக மாதம் வரணும், சொத்து இன்னும் 1 கோடி மதிப்பு வரணும். இது 10 வருஷமாக இப்படியே தான் இருக்குது, இன்னும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நானும் வார வாரம் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இவர் வணங்குறது சொத்து ஜாஸ்தி பண்ணணும், வருமானம் அதிகம் பண்ணணும். இந்த தாட்டை தாண்டி வேற எந்த தாட்டும் அவர் மனசுக்குள்ளே வரலன்னா இவர் கடவுளுக்கு நெருக்கமானவராக இருக்க முடியுமா? இல்லை நாம் சம்பாதிக்கிறதுல ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சு யாருக்காவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நம்மக்கிட்ட கடவுள் இருக்குமா இருப்பாரா? பைபிளில் சொன்ன வார்த்தை டக்குன்னு இப்போ ஞாபகத்துக்கு வருது. பணம் இருக்கிறவன் கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது, பணம் இல்லாதவன் தான் கடவுள்கிட்ட நெருங்க முடியும். நாம் கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கோம், அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லாதப்போ ஒரு ஒரு பாடத்தையும் கொடுக்குறாரு, ஒரு ஞானத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் பணம் வந்தாலும் நம்ம மாற மாட்டோம், அதில் 100% கன்ஃபார்ம். ஏன்னா என்னை வச்சு சொல்கிறேன், உங்களை வச்சு நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் பண கஷ்டத்தோடு தான் இருப்பீங்க. உங்களுக்கு பணம் வந்தாலும் உதவி செய்வதற்குன்னு ஒரு தனி பார்ட் அமௌண்ட்டை எடுத்து வச்சு உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க. அப்போது அந்த பணக்காரர் மாதிரி தான் பல பேர் இன்றைக்கி சாய்ப்பாவை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. ஆனால் சாய்ப்பா அவங்கக்கிட்ட நெருக்கத்தை காட்டல. ஏன்னா நீ உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் நீ வாழணும்னு நினைக்கிற, அடுத்தவன் குடும்பத்துக்கு 5 பைசாவுக்கு கூட உனக்கு கொடுக்க மனசு வரலை அப்படின்னு. ஆனால் எந்த மனுஷனுடைய மனசு இரக்கமும் கருணையும் இருக்கிறதோ அவனுடைய மனசில் கடவுள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். கடவுள் வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அது நல்லதே மட்டும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், கண்ணிருந்தும் குருடனா காதிருந்தும் செவிடனா ஒரு மோசமான வாழ்க்கையை கட்டாயத்தின் பேரில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கட்டாயத்தின் பேரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கடவுளோட விருப்பம் இந்த வாழ்க்கை இல்லை, கடவுளோட விருப்பமும் வேற வாழ்க்கை. கடவுளோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணுன்னா நீங்கள் இதோ இப்போ சொன்னோமே, இந்த புண்ணியங்கள் எந்தெந்த இடத்துலலாம் கிடைக்குமோ அந்தந்த இடத்துலலாம் அந்த புண்ணியத்தை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடியதை ஸ்டேட்டஸ்னால் வச்சு அதை பார்த்து என்கிட்ட கேட்டாங்க, அவர் கடவுள் சம்மந்தப்பட்டதை பேசுகிறாரா இல்லை வாழ்க்கை சம்மந்தப்பட்டதை பேசுகிறாரான்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கடவுளும் வாழ்க்கையும் ஒன்று தானே அப்படின்னு. உடனே அவங்க எனக்கு மறுபடியும், என்ன இவ்வளோ ஒரு தத்துவத்தை இவ்வளோ ஈஸியாக பேசுகிற அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், அன்பே சாயில் எனக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சி அது அப்படின்னு. அப்போது சாதாரண விஷயம் கூட நம்மளை ஈஸியாக பேச வைக்க முடியுதுன்னா அவ்வளவு ஞானத்தை சாயப்பா வாரி வழங்கிட்டு இருக்காருன்னு தானே அர்த்தமாகுது. ஸோ வாழ்க்கையும் கடவுள் ஒன்று தானே, வாழ்க்கை வேற கடவுள் வேறையா? சூப்பர் இல்லை? நம்ம கூட இப்படி பேசுகிறது கிடையாது. ஆனால் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனசுலையும் சாய்ப்பா எப்படி செலுத்தி வச்சிருக்காருன்றதை பாருங்கள். ஒரு வார்த்தை ஆனால் 1,00,000 வார்த்தைக்கு சமமாகுது. கடவுள் என்றைக்குமே வெளிப்படையாக பேச மாட்டார், அதனால தான் அவர் பேசுகிறத கம்மி பண்ணுறாரு, அதனால தான் சிலதை பேசுகிறதும் இல்லை. ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, அதை நாம் எடுத்து அங்கே இருந்து நாம் இறங்கணும். அப்போ இறங்கும்போது மேலும் மேலும் பல தகவல் கிடைக்கும்.
அப்போ இறங்குறதே இல்லை. அதாவது நம்ம மனசுக்குள்ளே இறங்குறது இல்லை. கடவுள் எங்கேப்பா இருக்கிறாருன்னா கோயிலில் இருக்கிறார். இதை தான் இன்றைக்கி பல பேர் சொல்லிட்டு இருக்கான். கடவுள் எங்கே? கோயிலில். எவன் சொன்னான் கடவுள் கோயிலில் இருக்குதுன்னு? யார் சொன்னான்? அப்போ கோயிலில் மட்டும்தான் இருக்கிறாரா கடவுள்? இல்லை, எங்கும் எதிலும் இருக்கிறார். அப்போ அது உண்மையா இது உண்மையா? எங்கும் எதிலும் இருக்கிறாருன்னா அப்போ கோயில் இல்லையா? அப்போ கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்காருன்னா அப்புறம் இங்கே இல்லையா? எல்லா இடத்துலையும் கடவுள் நிறைஞ்சிருக்காரு. சரி, கடவுளை எப்படி நீங்கள் காட்டுவீங்க? கடவுளை காட்டுங்க, நான் அதுக்கப்புறம் நான் வணங்குறேன். எப்படியும் சில பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரே விஷயந்தான் சொல்ல, கடவுள் முன்னாடி நின்று தான் நீங்கள் நம்பணுன்றது கடவுளுக்கு அவசியம் இல்லை. அப்படின்னு இல்லை, நீங்கள் சமாளிக்கிறீங்க. நான் ஒன்றுன்னு சொன்னேன், சரிங்க, ஒரே விஷயம், நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணுங்க, நான் கடவுள் இருக்கிறாரான்னு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், நான் ப்ரூஃப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் கடவுள் இருக்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, டன். சரி, நான் ஒரே விஷயம் டக்குன்னு கேட்டேன். ஏன்னா பெருசாக பிளான்லாம் பண்ணல, நம்ம தான் பல விஷயங்கள் சாயப்பா கூடவே இருக்கிறதால அவர் கொடுக்கறது தானே பதிலாக இருக்கும். காற்று இருக்குது, அந்த காற்றை உங்களால் காட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சாரு. இல்லைங்க, இப்போ மரம் இருக்குது, அது அசையுது அப்படின்னு. அப்போ மரம் தான் காத்தா? அசைவு காத்தின் மூலமாக அது அசையுது. காற்று அங்கே இருக்குது, அசையுது. அப்போ மரம் தான் காத்தா இல்லை காற்று தான் மரமா? அப்போ அது ஏன் இப்போ காற்றுன்னு என் பேர் வச்சுது? அப்போ காற்று, சரி, நம்ம விடக்கூடிய மூச்சு உள்ள போது வெளில வருது, அதை காட்டுங்க. அதை காட்ட முடியுமா? முடியாது. ஒரு இறுக்கமான ஒரு இடம், திடீர்னு காற்று வருது. அப்போ அந்த காற்று வந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை உணர்றீங்களா? விஷுவலாக பார்க்குறீங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்கா? ஃபீலிங் அப்படி அதே தான். கடவுள்ன்றது ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்வு. அதை நோக்கி போகிறவன் பயனடைகிறான், இல்லை போகாமல் இருக்கிறவன் பயனடைகிறது இல்லை. ஒரு காற்றை காட்ட முடியும், ஒரு கரண்ட்டை காட்ட முடியும் அப்படின்னா, நான் இப்போவே இந்த நிமிஷமே இந்த நொடியே நான் கடவுளை காட்டுறேன். கடவுளை உணரத்தான் முடியும், கடவுளை பார்க்க முடியாது. உணர்வுகள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல பாதையில் எது செய்யுதோ அதுதான் கடவுள். இப்போ அவர் யாருடைய பக்தர் தெரியுமா? பெருமாளுடைய தீவிர பக்தராக மாறிட்டார். வாரம் சனிக்கிழமை எனக்கு துளசி கொடுத்துட்டு போவார். நான் ஒருவேளை இல்லைன்னா விஷ்ணு சாய் கிட்ட, இந்தாங்க தம்பி உங்களுக்கும் அவருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவார். அந்த ஒரே ஒரு வார்த்தை, வேறு எதுவுமே இல்லை, அந்த ஒரே ஒரு வார்த்தை. அப்போது கடவுள் அவர்கிட்ட இருந்து அந்த கேள்வியை ஏன் மூலமாக எழுப்பி என்கிட்ட கேட்டு பதிலை ஏன் மூலமாக சொல்லி அவரை நல்வழிப்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? பணக்காரனும் கடவுள் இருக்குதுன்றது நம்புகிறான். இப்போ அந்த பணக்காரர் அப்படி தானே சொன்னார். அப்போ அவருக்கு என்ன தேவை? கடவுள்கிட்ட நெருக்கமாக இருந்திருந்தா அவர் ஏழைங்கள்கிட்ட நெருக்கமாக இருந்திருப்பார். கடவுள் நெருக்கமாக அங்கே இல்லை, இவர் கடவுள்கிட்ட நெருக்கமாக இல்லை. நாம் ஏழைகளை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணுன்ற நினைப்பே கடவுளோட மனசு தான் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஏழைங்க, அவன் திமிராலும் அவன் ஏழையாக இருக்கான், அவன் ஏழையாக திமிராக கூட இருக்கலாம், அவன் எந்த வேலையும் செய்யலை. நானும் கூட சொன்னேன், ஏழைகளை நான் ஆதரிக்கிறேனா இல்லையான்றதை தாண்டி ஏழைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லைன்றதுக்காக தான் அவங்க ஏழையாக இருக்காங்க. நான் கூட அன்பே செயல் என்ன சொல்லுவேன், உதவி வாங்கக்கூடிய இடத்துல நாம் இப்போ இருக்கிறோம், ஆனால் உதவி செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்கள் எல்லோரும் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வை உங்ககிட்ட ஏற்படுத்தி நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்துக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் மாறினீங்கன்னா கடவுள் உங்களுக்கு இன்னமும் கொடுப்பார். 1000 ரூபாய் நீங்கள் பலருக்கு உதவிகள் செய்கிறீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு உதவி செய்கிறீங்க, ஆளுக்கு 100 ரூபா கணக்கில் 10 பேருக்கு உதவி செய்கிறீங்க. இப்போ கடவுள் என்ன சொல்வார் நினைப்பார் தெரியுமா?
1000 ரூபாய் கொடுத்ததுக்கே 10 பேருக்கு இவர் உதவி செய்கிறாருன்னா 2000 ரூபாய் கொடுத்தா 20 பேருக்கு உதவி செய்வார். அப்போ 2000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போது 2000 கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம 10 பேருக்கு 1000 ரூபாய் உதவி செஞ்சால் அடுத்த 2000 ரூபாய் கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்ததுக்கு காரணம், உனக்குன்னு ஒரு பணத்தை நான் கொடுத்துருக்கேன், அப்போ அந்த வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீ ஏன் ஒரே சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்ருக்க, அப்போ 2 சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லை, இது அவரோட கணக்கு. அப்போது நம்மளையும் வளர்க்குறாரு, நம்ம மூலமாக இருக்கிற மற்றவங்களையும் வளர்க்குறாரு, நம்ம மூலமாக இருக்கிறவங்க மற்றவங்கள வளர்த்து அவங்கள உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து அவர் இவங்களை உதவி செய்ய வச்சு இப்படி எல்லாரையும் பெருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அன்பே சாயில எத்தனையோ பேர் உதவிகள் அப்படின்ற இடத்துல இருக்கிற இடத்துல இன்றைக்கி உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாறினாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம், அந்த நெருக்கத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய செயல், புண்ணியத்தை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய செயல்கள், இது எல்லாமே இங்கே டாப் லெவலில் போயிட்டுருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த பதிவு புண்ணியம் செய்வதால் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குதுன்றதை சொல்லக்கூடிய பதிவு. இதை வச்சு நிறைய நேரம் பேசலாம். அதே போல் இன்றைக்கி காலையில் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்ற ஒரு பயிற்சியை வச்சு தான் நம்ம பேசணும். அது என்னென்னா அது எங்கேயோ போயிடுச்சு, அதனால் 1 hour போயிடுச்சு. இன்றைக்கி இரவு 1 hour பதிவு மறக்காமல் எல்லோரும் கேளுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.